எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தக்காளி ரசம் எப்படி சொல்லலாம் பார்க்கலாம். 6-7 பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 6 பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி, 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளி தோல் நல்லா வெந்து மேலே வந்துடும். கொஞ்சம் கல் உப்பு, ரசத்துக்கு தேவையான உப்பு நான் இப்படி சேர்த்துடுறேன். 2 மீடியம் சைஸ் பூண்டு தோலோடு நச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெந்த தக்காளியை ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நல்லா அரைக்க போகிறோம். தக்காளி நல்லா ஆறினதும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து புளி, தக்காளி, 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். காரம் வேணும்னா நீங்கள் 4 மிளகாயுமே சேர்த்துக்கலாம், 6 மிளகாயுமே சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ புளி வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சு அரைச்சி விழுத சேர்த்து நல்லா வடிகட்டிக்கோங்க. வேக வச்ச மீதி தக்காளி தண்ணியும் சேர்த்து நல்லா வடிகட்டிக்கோங்க. புளி ஓடு எதுவும் இருந்தாலும் வந்துடும் இதில் உங்களுக்கு. வடிகட்டின பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கிறோம். வேறு எதுவும் இதில் சேர்க்க போகிறதில்ல. சீரகப்பொடி 2 ஸ்பூன், தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வெள்ளை உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்க சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லியில் பாதி கொத்தமல்லியை நான் இப்போ பொரித்து சேர்த்துக்கிறேன். பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. ரசத்துக்கு இதுதான் நல்ல ஃப்ளேவரு. நல்லா பொரிஞ்சிடும். பூண்டு நல்ல வாசம் வர நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினோன்னே நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற ரசத்தில் இந்த தாளிப்பை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். லைட்டாக ரசம் பபிள்ஸ் வந்தோன்னே ஒரு கொதி பபிள்ஸ் லைட்டாக வரும். அப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கொத்தமல்லி தழையும் சேர்த்து மூடி வச்சுருங்க. டேஸ்டான ரசம் ரெடி.